ஹே ஹலோ எவ்ரிவன், வணக்கம். எல்லாருக்கும் ஹாப்பி ஹோலி. ஸோ இன்றைக்கி ஹோலி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். தண்டாயி மசாலா மில்க். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த தண்டாயி மசாலா நான் செய்யும்போது தான் எனக்கு தெரிஞ்சது இது எவ்வளோ ஹெல்த்தியானதுன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லது. ஏன்னா இதில் இருக்கிறது எல்லாமே நம்மளோட நட்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ நீங்கள் இதை உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இது குல்ஃபி மாதிரி வச்சுக்கலாம், இல்லை மூஸ் மாதிரி பண்ணலாம், இல்லை கேக்கு மாதிரி பண்ணலாம், இல்லை வந்துட்டு பாப்சிக்கல்ஸ் மாதிரி பண்ணலாம். ஸோ சூப்பராக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். இதை வந்துட்டு ஜென்ரலாக ஒரு 6 hours நட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணிவிட்டு பண்ணுவாங்க. ஆனால் நான் இன்ஸ்டண்ட்டாக பண்ணலான்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதுக்கு பாதாம், கேஷ்யூ, பிஸ்தா, அதுக்கப்புறம் ஒரே ஒரு டீஸ்பூன் வந்துட்டு ஃபெனல் சீட்ஸ், பாப்பி சீட்ஸ், கொஞ்சமாக வந்துட்டு பெப்பர் கார்ன்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ரொம்பவே லைட்டாக வறுத்துக்கலாம். அதை நம்ம வந்துட்டு எப்படி வறுக்கணும்னா, நம்ம கை சூடாக பொறுக்கிற அளவுக்கு நீங்கள் வறுத்தா போதும். ரொம்ப ட்ரை ரோஸ்ட் பண்ணணுன்னு தான் இந்த மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா சில்லாக குடித்தாலும் ஓகே, சூப்பராக இருக்கும். இது ஹோலி ரெசிபி மட்டும் இல்லைங்க, இது ஜென்ரலாகவே நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னோடய ரெசிபீஸ், என்னோடய வீடியோஸ் இதெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். பாய்.